ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. ஸ்ரீமத்பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 5வது அத்தியாயம் சந்நியாச யோகத்தில் 5வது ஸ்லோகம். யத் சாங்கைஹி ப்ராப்யதே ஸ்தானம் தத் யோகைஹி அபிகம்யதே தத்யோகைரபி கம்யதே ஏகம் சாங்கியஞ்ச யோகஞ்ச யஃப் பஷ்யதி ச பஷ்யதி. யத் சாங்கைஹி ப்ராப்யதே ஸ்தானம் தத் யோகைரபி கம்யதே ஏகம் சாங்கியஞ்ச யோகஞ்ச யஃப் பஷ்யதி ச பஷ்யதி. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், சாங்கியைஹி சாங்கியத்தை அனுபவிப்பவர்கள் அனுசரிப்பவர்கள் சாங்கியர்களால் எந்த ஸ்தானம் நிலைஹி பிராப்யதே அடையப்படுகின்றதோ யோகைஹி அப்பி யோகிகளாலும் அந்த நிலையை கம்யதே அடையப்படுகின்றது. மேலும் சாங்கிய சாங்கியமும் யோகஞ்ச யோகமும் ஏகம் என்று என எவன் பஷ்யதி பார்க்கிறானோ அவன் ச பஷ்யதி அவனே பார்க்கின்றான். எப்பஷ்யதி ச பஷ்யதி இரண்டும் ஒன்றுதான். சாங்கியம் யோகம் இரண்டும் சாங்கியர்களால் எந்த ஸ்தானம் நிலை பெற்று அடையப்பெறுகின்றதோ அந்த ஸ்தானம் யோகிகளாலும் அடையப்படும். அதுவும் கம்யதே அப்படின்னு சொன்னால் என்ன, சென்று அடைகின்றார்கள். அவர்களும் அந்த நிலைக்கு சென்று அடைகிறார்கள். மேலும் சாங்கிய சாங்கியமும் யோகஞ்ச யோகமும் ஒன்று என ஏகம் என எவன் பஷ்யதி எவன் சொல்கின்றானோ எவன் அறிந்து கொள்கின்றானோ அவன் ச பஷ்யதி அவனே பஷ்யதி ச பஷ்யதி எங்கே எல்லாம் பார்க்கின்றானோ அவனே பார்த்தவனாகவும் ஆகிறான் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த யோகத்தில் கர்மாவை செய்யறதை காட்டிலும் முதல்ல விட்டுடலாம், அப்படி யோகத்தை செய்யலாம் அப்படின்னு சொன்னவனே தான் அர்ஜுனனுக்கு பெரிய டவுட் வந்தது. என்ன கிருஷ்ணா இப்படி சொல்கிற நீ, கர்மத்தை கைவிடுதலையும் அப்புறம் யோகத்தை கூடுவதும் சிறந்தது அப்படின்னு சொன்னியேப்பா, இதில் எது சிறந்தது, அதை நீயே யோசிச்சு எனக்கு சரியாக சொல்லிக் கொடு அப்படின்னு கேட்ட உடனே தான் பெருமாள் இப்படி சொல்லின்னு இருக்கார். அதாவது கர்மத்தை விடுவதை காட்டிலும் கர்மத்தை விடாது செய்வதே சிறந்தது. கர்மம் செய்தாதான் உனக்கு என்ன கிடைக்கும், மனசில் தெளிவு பிறக்கும் அப்படின்னு 2வது ஸ்லோகத்தில் சொன்னார். அங்கே அதை போல தான் இங்கே வரும்பொழுது ரெண்டும் ஒன்று தான், விடாத செய்யணும் தான். ஆனால் 2வது ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்குறார் பெருமாள். என்னன்னு கேட்டால், இதை கர்மாவத்தை விடக்கூடாது, கர்மாவை தொடர்ந்து செய்யணும். அப்படி தொடர்ந்து செய்யறது தான் ஏற்புடையது. கர்மத்தை விடுவதை காட்டிலும் கர்மத்தை விடாது செய்வதிலே என்ன விருப்பம் கொள்ள வேண்டும், அதுவே சிறந்தது அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதுபோல் எந்த யோகத்தில் ரெண்டும் ஒன்று தான் சொன்னாலும் அதை தொடர்ந்து நம்ம பார்க்கணும். அதனால் யோகத்தை கூடிய முனிவன், யோகம்னா மனதை அடக்கி சரீரத்தில் இருக்கிற வெளி விவகாரங்களில் மனசை அப்படி போயிட்டே இருக்கேன். இங்கே நம்ம உட்காண்டே இருக்கோம், உடனே அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ளேயா, 5 நிமிஷமே ரொம்ப அதிகம், 2-3 நிமிஷத்துலேயே சிகாகோ வரைக்கும் போயிட்டு வருது. அங்கே என்ன நடக்கிறது அப்படின்னு யோசித்துக்குள்ளே இந்த பக்கத்தில் இன்னும் ஒரு ஈஸ்ட் இந்தியா இருக்கே, அந்த பக்கத்தில் கிழக்கு பக்கத்தில் நம்ம ஊரில் கல்கத்தாவில் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு வருது. இது மனதோட ஒரு கட்டுப்பாடு இல்லாதனால அதை நினைச்ச இடத்துல நினைச்ச நேரத்துக்கு போகணும்னு நினைக்கிறது. ஆனால் சரீரம் அதற்கு என்ன பண்ணாது, ஒரு நாளும் ஒத்துழைக்காது. இப்போ ஒரு ஹாலில் உட்காந்துருக்கோம், உடனே அடுத்த செகண்டே வாசலில் என்ன நடக்கிறதுன்னு இங்கேண்டே யோசிச்சு பார்க்கலாம். ஆனால் அடுத்த செகண்டே அது வாசலுக்கு போக முடியுமா? இருக்கிற இடத்துலேருந்து எழுந்து நடந்து போனால் தான் அந்த வாசலுக்கு போக முடியும். அது எப்படி சரீரம் மனது செய்யக்கூடிய எல்லா வேலைகளுக்கும் சரீரம் ஒத்துழைக்க வேண்டியது அத்தியாவசியம். அப்போ யோகம் என்ன சொன்னால் இது ரெண்டும் என்ன, இந்த மாதிரி விவகாரத்திலலாம் இருக்கப்படாது, எல்லாத்தையும் அடக்கிட்டு அமைதியாக இருக்கணும் அப்படின்றத சொல்லி புரிஞ்சு வச்சுக்கிறார். அதனால் சாங்கியமும் யோகமும் ஒன்று என்று எவன் பார்க்கின்றானோ ச பஷ்யதி அவன் பார்க்கின்றான், அவனே இவை இரண்டையும் சிறப்பாக பார்க்க முடியும் அவனால் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் முக்கியமான ஒரு கருத்து சொல்ல போகிறார். அது என்னதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.